சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நான் ஆஞ்சநேயன் உன்னை சந்திக்க வந்துள்ளேன். நான் சாயும் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று செய்ய போகிறோம். அதற்கு முன்பு ராமன் என்னை அனுப்பி இருக்கிற காரணத்தை உனக்கு சொல்கிறேன். அந்த ராமன் ஆகிய என்னுடைய தெய்வம் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லியது. என்னுடைய தங்க பிள்ளையே, ராமன் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு லக்ஷ்மி கடாட்சமும் இல்லாமல் நீ இருக்கிறாய் என்று வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய வீட்டு சீக்கிரமாகவே லக்ஷ்மி கடாட்சம் வரப்போகிறது. அதாவது உன்னுடைய வீட்டில் எல்லா விஷயத்திலும் செல்வங்களையும், உன்னுடைய வீட்டில் நல்ல வசதிகளையும் அந்த ராமன் ஆகியவன் உனக்கு ஏற்படுத்தி தருகிறான் என்பதை என்னிடம் சொன்னார். என்னுடைய அன்பான பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன் கூடவே இருந்து அனைத்து செல்வ செழிப்புகளையும் உன்னுடைய வீட்டிலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி அள்ளி அள்ளி கொடுக்கவே இந்த நல்ல நாளில், முக்கியமாக இந்த என்னுடைய நாளில் நான் உன்னை தேடி வந்துள்ளேன். என்னை ஆசையாக நீ வணங்கினாய். இப்பொழுதும் சரி, என்னை வணங்கி கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் உன்னுடைய மனதில் ஒரு சிறு கவலை இருக்கிறது. என்னவென்றால், ஹனுமனை வணங்கினேன், இன்னும் எனக்கு ஒன்றுமே நடக்கவே இல்லையே. ஹனுமன் எனக்கு எப்பொழுதுதான் உதவி செய்வார்? அவருக்கு நான் என்ன துரோகம் செய்தேன்? வடமாலையை சாத்தினேன், அவருக்கு அமாவாசை அன்று அவர் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை எடுத்தேன். அவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் செய்தேன். ஆனால் ஏன் தெய்வமே எனக்கு நீ ஒன்றுமே செய்யவே இல்லை என்று நீ கேட்டுக்கொண்டுதான் இருந்தாய். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு தேவையானதை செய்வதற்காக வந்துவிட்டேன். நான் அவ்வளவு சுலபத்தில் யாருடைய வீட்டிற்கும் போவது கிடையாது. என்னுடைய காலடி எங்கு இருக்கிறதோ, எப்பொழுது ஒருவனுடைய வீட்டில் என்னுடைய காலடி எடுத்து நான் வைக்கிறேனோ, அங்கு சுற்றி இருக்கும் தீய சக்திகளானது விலக ஆரம்பிக்கும். அது மட்டும் கிடையாது, நான் எங்கு போகிறேனோ அங்கு ராமன், லக்ஷ்மணன், அது மட்டுமல்லாமல் சீதா தேவி அம்மா எல்லோருமே அங்குதான் இருப்பார்கள். எங்கு அவர்கள் இருக்கிறார்களோ அங்கு நானுமே இருப்பேன். என்னுடைய அன்பான பிள்ளையே, இனிமேல் உன்னுடைய வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எந்த ஒரு தீய சக்தியின் ஆட்டமும் இருக்காது. எந்த ஒரு செய்வினை, எந்த ஒரு பிரச்சனைக்கும் இனிமேல் உன்னுடைய வீட்டில் இடம் இருக்காது. இனிமேல் உன்னுடைய வீட்டில் நிரந்தரமாக இருக்க போவது இந்த ஆஞ்சநேயன். நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் நீ நினைக்கிறாய், சாய் இருக்கிறாரா இல்லையா என்று. நான் சொல்கிறேன், உன்னுடைய வீட்டிலும் சரி, நீ வெளியில் போனாலும் சரி, நீ எங்கு இருந்தாலும் சரி, சாய் உன்னுடன் தான் இருக்கிறார். இந்த சாய் நிச்சயமாக உன்னை காவல் காப்பார். நீ தேவையில்லாமல் கவலைப்படாதே. ஆஞ்சநேயனாகிய நான் உன்னுடைய வாழ்வில் எல்லா விஷயத்திலும் உனக்கு நிலையாக எல்லா விஷயத்தையும் நிரந்தரமாக தருவேன். பிரச்சனைகளை எடுத்து விட போகிறேன். நிச்சயமாக தங்கமே, இன்றோடு உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் முடிந்துவிட்டது. இன்று அமாவாசை. இந்த இருளான நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் இருளை எடுத்துவிட்டு சந்தோஷமான வெளிச்சத்தை கொடுக்கவே வந்துவிட்டேன். உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இருட்டாக இருக்கிறதே, என்ன செய்ய போகிறோம் வாழ்க்கையில் என்று ஒரு பொழுதும் நீ தவிக்கக்கூடாது. சிறிய வெளிச்சத்தை நான் உன் கண்ணுக்கு காட்டுவேன். அதை பிடித்து கொண்டு நீ மேலே ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்கு வெளிச்சம் கிடைக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். பார்த்து நீதான் அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓட வேண்டும். அதை விட்டுவிட்டு வெளிச்சம் நம் பக்கத்தில் வரும் என்று ஒரு பொழுதும் நினைக்கக்கூடாது. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் வாய்ப்புகள் வந்தாலே அது தெரியும். அதை நீதான் பிடித்து கொண்டு மேலே ஏற வேண்டும். உன்னுடைய கைக்கு வந்து இது உன்னுடையதுதான் என்று ஒரு பொழுதும் எந்த வாய்ப்புகளும் சொல்லாது. அதனால் எல்லா விஷயத்திலும் தெளிவாக இருக்க பழகிக்கொள். எல்லா நேரத்திலும் தெய்வங்களை குறை கூறிக்கொண்டு இருக்காதீர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் குறை கூறுவதனால் எங்களுக்கு ஒன்றுமாக போவது கிடையாது. நீ உங்களுடைய நிச்சயமாக அந்த
தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஆனதுதான் அதிகரித்து கொண்டு இருக்குமே தவிர எப்பொழுதும் தெய்வத்தை திட்டுவதினால் என்ன மாறப்போகிறது சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய கோபத்தில் தெய்வத்தை திட்டுகிறீர்கள், இந்த விஷயம் நடக்கவில்லையே, அந்த விஷயம் நடக்கவே இல்லையே என்று. ஆனால் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடக்கும். உன்னை விட்டு போகும் கெட்ட விஷயங்கள் கண்டிப்பாக போகும். இன்று எனக்காக நீ எது வேண்டுமானாலும் செய்யலாம். முக்கியமாக ஒன்று சொல்லவா? அதை நீ எனக்காக செய்தாயானால் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சத்தியமாக இன்று நீ செய்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கசப்பான நிறைய விஷயங்கள் போய் இனிப்பான நல்ல விஷயங்கள் வரும். தங்க பிள்ளையே, இன்று என்னுடைய கோவிலுக்கு வந்து உன்னால் முடிந்தால் இது ஒன்றும் இதை நீ செய்துதான் ஆக வேண்டும் என்பது கிடையாது. நீ முடிந்தால் நிச்சயமாக உன்னால் முடியும் அளவுக்கு லட்டு, அதாவது இனிப்பான எந்த பலகாரம் வேண்டுமானாலும் இருக்கலாம். அதில் லட்டு மிகவும் உயர்ந்ததாக எனக்கு பிடிக்கும். அந்த லட்டை வாங்கி உன்னால் 3 வாங்க முடியுமா, 4 வாங்க முடியுமா, இல்லை 10 வாங்க முடியுமா, அதெல்லாம் கணக்கு கிடையாது. உன்னால் எவ்வளவு வாங்க முடிகிறதோ அந்த லட்டை எடுத்துட்டு கடையிலிருந்து வாங்கி வந்து என்னுடைய கோவிலில் என்னுடைய பாதத்தில் வைத்துவிட்டு அதை வாங்கி உன்னுடைய கையால் மற்றவர்களுக்கு, என்னுடைய கோவிலில் வருகிறார்கள் பார், அவர்களுக்கு கொடுத்து விட்டு என்னிடம் உனக்கு என்ன வேண்டுமோ அதை வணங்கி விட்டு வா. நிச்சயமாக சொல்கிறேன் தங்கமே, இது விளையாட்டான விஷயம் கிடையாது. சரியாக 2 மாதத்திற்குள் உன்னுடைய ஆசைகள் நிறைவேற்றி தரப்படும். நீ எதை கேட்டாயோ அது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். இதில் வெறும் விளையாட்டு என்று நீ ஒருபொழுதும் நினைத்து விடக்கூடாது. இந்த அனுமன் ஆகியவன் விளையாடுபவன் அல்ல, எல்லா விஷயத்தையுமே சரியாக செய்பவன். நான் கோபக்காரன் என்பதும் உங்களுக்கு தெரியும். அதே போல எந்தளவு என் மீது பாசம் வைத்திருக்கிறார்களோ அந்தளவு அன்பானவனும் என்று தெரியும். தெய்வங்களை எப்பொழுதும் தவறாக நினைக்காதீர்கள். தெய்வம் ஒன்று சொன்னால் நிச்சயமாக அது ஏதோ ஒரு சூட்சும வழி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எனக்கு இன்று வாங்கி கொடுக்கும் இன்பமானது, இனிப்பானது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் 2 மாதத்தில் அந்த இனிப்பு போலவே உங்கள் வாழ்க்கையானது மாறும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்னிடம் கோரிக்கையாக வையுங்கள். கோரிக்கையாக வைத்து அந்த ஒரு விஷயத்தை மட்டும் 2 மாதத்திற்குள் நான் செய்து தருகிறேன். அந்த இனிப்பான பலகாரத்தைப் போலவே உன்னுடைய வாழ்க்கையையும் இனிப்பாகவே நான் மாற்றுகிறேன். சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். நிச்சயமாக நீ தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. என்று முக்கியமாக இது என்னுடைய நாள். இந்த நாளில் நீ எதையும் நினைத்து கண் கலங்கவும் கூடாது. எனக்கு நீ சந்தோஷமாகத்தானே என்னை நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்று. அதனால் சந்தோஷமாக இரு. நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது நானும் சிரித்து சந்தோஷமாக இருப்பேன். நீ என்னை பெரிய ஆஞ்சநேயராக பார்த்தால் பெரிய ஆஞ்சநேயராக நான் உனக்கு காட்சி தருவேன். அதுவே பால ஆஞ்சநேயராக என்னை நினைத்து வணங்கினால் பால ஆஞ்சநேயராகவே நான் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் செய்வேன். நீ எந்த ரூபத்தில் என்னை பார்க்கிறாயோ அந்த ரூபத்தில் நிச்சயமாக உனக்கு நான் காட்சி தருவேன். நம்பிக்கையோடு இருங்கள். எல்லா நாளும் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் சதா சர்வ காலமும் நான் இருப்பேன். உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அனைத்து வாய்ப்புகளையும் நானே தந்து உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து தருவேன். பொன்னான நாள் என்று இனிமேல்தான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சர்வ விஷயங்களையும் காணப்போகிறீர்கள். எதையும் நினைத்து கவலைப்படாதீர்கள். நானே உங்களுக்கு துணை, நானே பாதுகாப்பு, நானே அனைத்துமாக இருக்கும் பொழுது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. இன்றைய நாள் போல எல்லா நாளுமே மாறும். ஒவ்வொரு நாளுமே மாறும். இந்த நாள் இப்படி இருக்கிறதே, இந்த நாள் இப்படி இருக்கிறதே என்று ஒரு நாளையும் நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சிரித்து சந்தோஷமாக இருங்கள். ஒவ்வொரு நாளும் இனிமேல் உங்களுக்கு இன்பமான நாளாக அமையட்டும். சந்தோஷமானது பிறக்கட்டும். காலம் முழுவதும் உனக்கு கேட்டது அனைத்தும் கிடைக்கட்டும். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.